எல்லாருக்கும் காலை வணக்கம்ங்க. காலையிலேயே வெளிய தூங்கி எந்திரிச்சு, இந்த பூ கீழ விழுந்துட்டு இருந்துச்சு. பூக்கிற டைமு எவ்வளோ அழகா மலர்ந்திருக்கு பாருங்க. குருவி ஏதாவது கொத்தியிருக்கும்னு நெனைக்கிறேன். இத பார்த்தோன்னே ஒரு சிலரோட லைஃப்பும் இப்படி தான். நல்லா தொடங்குற டைமில் ஏதாவது ஒரு திருப்பம் ஏற்பட்டுரும். என்னோடய லைஃபே அதோட எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். நல்லா பூத்து மலர டைமில் இந்த மாதிரி கீழே விழுந்துட்டுருக்கு. பக்கத்து வீட்டிலேருந்து இந்த சங்குப்பூவோட விதை எடுத்துகிட்டு வந்து போட்டேன். எவ்வளோ செடி வந்திருக்கு பாருங்கள். அது வளர்ந்து பூ வச்சு ஒரு மொட்டே வச்சுருக்கு. இதை ஒரு கயிறு கட்டி டெரஸ்க்கு ஏற்றி விடலான்னு இருக்கேன். சங்குப்பூ வீட்டு எதிரில் இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம விதை போட்டு வளர்கிற செடியை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல. இந்த நெல்பயிர் பார்த்தா எனக்கு ஸ்கூல் லைஃப்பில் டீச்சர் சொன்ன கதை ஒன்று ஞாபகம் வருது. அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா, நல்லா முத்தி இருக்க நெல்பயிர் அந்த கதிர் எப்போவுமே தலையை சாய்ச்சி தான் நிற்கும், தலை குனிஞ்சு தான் நிற்கும். ஒன்றுமே இல்லாத அந்த பதர் இருக்குல்ல, அந்த பதர் எப்போவுமே வானத்தை பார்த்து நிற்கும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, எல்லாம் தெரிஞ்சவங்க, அனுபவம் நிறைய இருக்கிறவங்க, நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க எல்லாம் தாழ்மையாக தணிஞ்சு போவாங்க. ஒன்றுமே தெரியாதவங்க தான் நான்ற திமிரில் தலை நிமிர்ந்து நிற்கிற மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி நல்லவங்க தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக வரும். எல்லா தப்பும் பண்ணிவிட்டு எல்லா அயோக்கியத்தனத்துக்கும் தலைவர் மாதிரி இருந்துட்டு தலை நிமிர்ந்து சில பேர் நடந்துகிட்ருப்பாங்க. அவங்கள எதுவுமே செய்ய முடியாது. எல்லாருக்கும் காலை வணக்கம்ங்க. காலையிலேயே வெளியே தூங்கி எந்திரிச்சு, இந்த பூ கீழே விழுந்துட்டு இருந்துச்சு. பூக்கிற டைமு எவ்வளோ அழகாக மலர்ந்திருக்கு பாருங்கள். குருவி ஏதாவது கொத்தியிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பார்த்தோன்னே ஒரு சிலரோட லைஃப்பும் இப்படி தான். நல்லா தொடங்குற டைமில் ஏதாவது ஒரு திருப்பம் ஏற்பட்டுரும். என்னோடய லைஃபே அதோட எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். நல்லா பூத்து மலர டைமில் இந்த மாதிரி கீழே விழுந்துட்டுருக்கு. பக்கத்து வீட்டிலேருந்து இந்த சங்குப்பூவோட விதை எடுத்துகிட்டு வந்து போட்டேன். எவ்வளோ செடி வந்திருக்கு பாருங்கள். அது வளர்ந்து பூ வச்சு ஒரு மொட்டே வச்சுருக்கு. இதை ஒரு கயிறு கட்டி டெரஸ்க்கு ஏற்றி விடலான்னு இருக்கேன். சங்குப்பூ வீட்டு எதிரில் இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம விதை போட்டு வளர்கிற செடியை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல. இந்த நெல்பயிர் பார்த்தா எனக்கு ஸ்கூல் லைஃப்பில் டீச்சர் சொன்ன கதை ஒன்று ஞாபகம் வருது. அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா, நல்லா முத்தி இருக்க நெல்பயிர் அந்த கதிர் எப்போவுமே தலையை சாய்ச்சி தான் நிற்கும், தலை குனிஞ்சு தான் நிற்கும். ஒன்றுமே இல்லாத அந்த பதர் இருக்குல்ல, அந்த பதர் எப்போவுமே வானத்தை பார்த்து நிற்கும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, எல்லாம் தெரிஞ்சவங்க, அனுபவம் நிறைய இருக்கிறவங்க, நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க எல்லாம் தாழ்மையாக தணிஞ்சு போவாங்க. ஒன்றுமே தெரியாதவங்க தான் நான்ற திமிரில் தலை நிமிர்ந்து நிற்கிற மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி நல்லவங்க தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக வரும். எல்லா தப்பும் பண்ணிவிட்டு எல்லா அயோக்கியத்தனத்துக்கும் தலைவர் மாதிரி இருந்துட்டு தலை நிமிர்ந்து சில பேர் நடந்துகிட்ருப்பாங்க. அவங்கள எதுவுமே செய்ய முடியாது.